டைமர் போயிட்டு இருக்கு. லைன் நம்பர் வருதா? இருக்கியா? வில்லோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். வில்லோ வாரியர்ஸ்க்காக போலிங் எண்ட்ல சீக்கு. பவித்ரா லெவன்ஸ்க்காக விக்கி பரத். சொல்லுங்க. அடுத்த பந்து ஒரு ஓட்டங்கள். கவஸ்தி அடடா கிட்டாருங்க கேட்ச. ஜான்டி கேட்ச வந்து நழுவிட்டு இருக்காரு ஜான்டி. கேட்ச்லாம் ரொம்ப முக்கியங்க. கேட்ச்லாம் ரொம்ப முக்கியங்க. அடுத்த பந்து சிறப்பான பந்துங்க. அடடா ஏதோ ஒரு தருமாற்றம். பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். நடுவரே பைஸ் லெக் பைஸ் கொஞ்சம் சிக்னல் காட்டுங்க. ஓகே ஓகே. நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்த நல்லுள்ளங்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல பால் சுக்கி கிட்ட இருந்து இன்னும் ஒரு அருமையான பந்து. முதல் ஓவரின் கடைசி பந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே நல்லா சிறப்பா போட்டுட்டு இருக்காரு சிக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா? விக்கெட். ஜமால் கேட்ச் பிடிச்சவரு. விக்கி ஜமால் உங்க பேர் கிரிக்கி ரோஸ்ல என்னப்பா இருக்கும்? ஒரிஜினல் நேம் இல்லையா கிரிக்கி ரோஸ்ல? இல்லப்பா உங்க ஆள் என்னடா இருக்கு? அடுத்த பந்து வீச்சாளர் ஷஃபி. வில்லோ வாரியர்ஸ்க்காக ஷஃபி. பேட்டிங் எண்ட்ல பார்த்தீங்கன்னா பரத். இந்த மண்ணை சேர்ந்தவருங்க அவரு. பந்து வீச்சாளர் ஷஃபி. சுபாஷ் பவித்ரா லெவன்ஸ்க்காக அப்பா நீங்க என்னப்பா 11th ஸ்குவாடே இல்லப்பா இதுல கிரிக்கி ரோஸ்ல. உங்க டீம் இப்ப ஷஃபி உங்க பேரும் இல்ல. என்ன நேம் இருக்கு? ஒரே நிமிஷம் இருங்க. சிவா இங்க வாப்பா. இர்ஃபானா? இர்ஃபான் இருக்கா? இர்ஃபானும் இல்லையாப்பா. கோகுலாம் போட்டுக்கோ. ஏன்னா கிரிக்கி ரோஸ்ல இருக்கிற பேர் கொஞ்சம் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கண்டினியூ கண்டினியூ. ஆஹா இர்ஃபான் சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க. இர்ஃபான் வில்லோ வாரியர்ஸுக்காக இர்ஃபான் சிறந்த முறையில் பந்து வீசிட்டு இருக்காரு. ஆஹா அகலப்பந்து மனோஜ்.
இர்ஃபான் கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வச்சுங்க. குச்சி காப்பாளர் மோகன் சிறப்பா பந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இதற்கிடையில் லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள் பவித்ரா லெவன்ஸ்க்காக. தல ஆஃப் சைடு மட்டும் போயிட்டு தல அந்த ஓட்டையில கொஞ்சம் சொல்லுண்ணா. கொஞ்சம் குயிக்கா 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 பண்ணுங்க. அடுத்த பந்து இர்ஃபான் கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சிங்க. இதற்கிடையே குயிக்கா ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. கடைசி பந்து இர்ஃபான் கிட்ட இருந்து. ஆஹா, பேட்ஸ்மேன் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையில் ஓவர் 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 8. ஒரு விக்கெட் இழப்பிற்கு பவித்ரா லெவன்ஸ். இளோ வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காங்க. பவித்ரா லெவன்ஸும் சொல்லக்கூடாது, நல்ல டீம். அவங்களும் சி சைடு நிறைய விளையாடுவாங்க. அடுத்த பந்து வீச்சாளர் வில்லோ வாரியர்ஸுக்காக ஏம்பா வில்லோ, உங்களதுல ஒருத்தர் பேரு கூட இல்லப்பா கிரிக்கெட்டர்ஸ்ல. என்னப்பா நீங்க? விக்கி அடுத்த பந்து வீச்சாளர் விக்கி. டைம் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆயிருக்குங்க. 2 ஓவர் போட்டிருக்காங்க 8 நிமிஷத்துல. விக்கி கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு. வில்லோ வாரியர்ஸ் சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காங்க. ஆஹா, சிறப்பான பந்து வச்சுங்க. யார்கர் போட்டாருங்க. நட்டேசன் டிராஃபி 2025 ஃபர்ஸ்ட் இயர் சி ஸ்டார் பிரசன்ஸ் யூடியூப் லைவ் இருக்கு. எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்து கண்டுகளிங்க. ஆ போல்டுங்க, சிறப்பான பந்து வச்சுங்க விக்கி. அடுத்த மாட்டை வீச்சாளர் பவித்ரா லெவன்ஸுக்காக ரோகேஷ் ரோகி. விக்கி வந்து வில்லோவுக்காக சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்துருங்க குயிக்கா. அடுத்த போட்டி ஏசிஆர் மற்றும் இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க கூட. ஏசிஆர் கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. வந்துட்டீங்களா? கிரவுண்ட்ல இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். இந்த ஆஃப் முடிஞ்சோடனே யாராச்சும் ஒருத்தர் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஓகேப்பா, தேங்க்ஸ்.
இதற்கிடையில் விக்கி கிட்ட இருந்து சிறப்பான பந்து வீச்சு ரோகி 1 ரன். அடுத்த பந்து பரத் ஹீரோங்க. ஆஹா, என்ன நடுவரே, பைசா லெக் பைசா எதனா காமிங்க பைஸ். சிக்னல் கொடுங்க. விக்கி வில்லோக்காக சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு. இன்னும் இப்பதாங்க பின்னாடி பேசிட்டு இருந்தோம், இன்னும் ஒரு பவுண்டரி கூட போலன்னு. அது அப்படியே அவர் காதல கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்ஸர், ஃபர்ஸ்ட் சிக்ஸருங்க. இதற்கிடையில் ஓவர் 3 ஓவர் முடியல எண்ணிக்கை 16. 2 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து வீச்சாளர் வாங்க வாங்க வாங்க, குயிக்கா வாங்க. நாங்கள் இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா சும்மாவே 70 80ன்னு போகும். என்னன்னு தெரியல, இப்போ 40 50 கொஞ்சம் கடினமாக இருக்கு. பில்லோ வாரியர்ஸுக்காக அடுத்த பந்து வீச்சாளர் சீக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பந்து வீசினாருங்க. 3 ரன்னுக்கு போட்டு போனாரு. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்கான 4வது ஓவரையும் வீச வந்துள்ளார் சீக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட். பரத் புஜி, பில்லோ வாரியர்ஸ் புஜி கேட்ச். உங்க நேம் தான்பா கரெக்டா இருக்குதான்பா. அடுத்த மட்டையாளர் பவித்ரா லயன்ஸ்க்காக நிதிஷ். அடுத்த பந்து சீக்கு கிட்ட இருந்து நிதிஷ். சிறப்பான பந்து வீச்சிங்க. குயிக்கா குயிக் சிங்கலுங்க. நம்மளுடைய லைன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மனோஜ் மற்றும் வரதா. தூக்கி அடிச்சாருங்க. விக்கெட்டா கேட்ச் ஆரா என்ன பாப்போம். என்ன நடுவரே, விக்கெட். ரோகி தனது விக்கெட்டை வெளியேறுகிறார். கேட்ச் பிடிச்சவரு புஜி. பேட்ஸ்மேன் நேம், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கட். இவரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல தாங்க 360 டேஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவரு நல்லா ஆடுவார், பார்க்கலாம். இந்த மணியின் மைந்தனுங்க இவரையும் சொல்லலாம். அவரோட ஓன் கிரவுண்டு மாதிரிங்க, இது ஒன் கிரவுண்டு தான். பவித்ரா லான்ஸ் பார்த்தீங்கன்னா 17 ரன்னுக்கு 4 விக்கெட்டு விட்டுட்டு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் அது வெங்கட் மீப்பாரான்னு. இதற்கிடையில் அகலப்பந்து அவங்களுக்கு 3.
3 இட்லி, எனக்கு 2 இட்லி ஒரு விக்கெட். மட்டையாளர் பவித்ரா ராமன்ஸுக்காக ஜாக். பவித்ரா ராமன்ஸ் பக்காவா இருக்குங்க. இதற்கிடையில் குயிக் சிங் ரன் அவுட் வாங்க வாய்ப்பா, தவறிட்டாருங்க ஃபீல்டர் வச்சு. சிறப்பான பந்து வீச்சுங்க சீகு. வில்லோ வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காங்க. பவித்ரா லெவன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ஓட்டம். 2 minutes பிரேக். பாஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப். 16 நிமிஷங்க. 17 கரெக்டா 2 நிமிஷங்க. 8:41 43க்கு ஸ்டார்ட் பண்றேங்க. ஓகேங்களா? எல்லாம் ஃபீல்டிங் டீம் உங்களுக்கு தான் இதுவாகும். உங்க 12th மேன் கிட்ட காமிச்சிடுறேன். குயிக்கா குயிக்கா. C Star presents first year Natesan Trophy. Apti uncle. அண்ணனை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. 20 4 ஓவர் முடியல எண்ணிக்கை 20. நடுவர இன்னும் 1 நிமிடம் தான் இருக்கு. இல்லைன்னா போலிங் டீம் சைடில் தான் நம்ம ஆன் பண்றோம். குயிக்கா பிரிச்சு விடுங்க அவங்கள. பேட்ஸ்மேன் இது பண்ணிட்டு வாங்க. புகழ்லாம் முடிய போகுது. இளவரசி பார்த்தீங்கன்னா சிறப்பாக பந்து வீசியிருக்காங்க. 8:43 ஆயிடுச்சுங்க. வாங்க 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 வாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்கா நில்லுங்க. இளவரசுக்காக 5வது வரை இசை இர்ஃபான். ஸ்டார்ட். சாரிங்க, கோகுல் பந்து வீச்சாளர் கோகுல். அப்போ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எதிர் திசையில். 1 2 4. நிதிஷ் பேட்ல இருந்து ஒரு சிறப்பான அடிங்க. 4. சிறப்பான அடிங்க நிதிஷ் பேட்ல இருந்து எதிர் திசையில. லாங் ஆன்ல ஒரு 4 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கிடையே கோகுல் கிட்ட இருந்து
கேட்ச் பிடிங்க வாய்ப்பா, விக்கெட். ஜாக் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். சஞ்சய் கேட்ச் பிடிச்சவர் வந்து சஞ்சய். கோகுல் பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து வீசிட்டு இருக்காருங்க. அடுத்த மட்டையாளர் மார்டின். பவித்ரா 11க்காக மார்டின். கோகுல் பாத்தீங்கன்னா முதல் ஓவரையும் சிறப்பா பந்து வீசினாரு, ரெண்டாவது ஓவரையும் அதே போல வீசிட்டு இருக்காரு. அடுத்த போட்டி ஏசிஆர் வர்சஸ், இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக். இதற்கிடையில் ரன் எடுக்கும் வாய்ப்பா இல்லை. கோகுல் சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க. கடைசி பந்து, 5வது ஓவரின் கடைசி பந்து. லெக்தி செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 1 2 எடுக்கும் வாய்ப்பா. குயிக். இதற்கிடையில் 2 ஓட்டங்கள். 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 27, 6 விக்கெட் இழப்பிற்கு. குவார்டர் ஃபைனல்ஸ் செலக்ட் ஆன 4 டீம் பார்த்தீங்கன்னா ஜேசிசி, எம்ஐசி, ஐசிசி, சென்னை 96. நீங்க பார்த்தீங்கன்னா பவித்ரா 11s, வில்லோ வாரியர்ஸ், ஏசிஆர், எம்பிடி, ட்ரீம் 11, சாய் 11s. போட்டி ரொம்ப கடுமையா இருக்குங்க. அடுத்த பந்து வீச்சாளர் விக்கி சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காங்க. வில்லோ வாரியர்ஸ் பவுண்டரிஸே இல்லாம சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஹரி கிரிக்கெட் பட்டாசு, ஹரி வாங்க வாங்க வாங்க, உங்களை வர இருக்கிறோம். சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க விக்கி வில்லோ வாரியர்ஸுக்காக. ஆஹா, விக்கி சூப்பரா பந்து வீசிட்டு இருக்காருங்க. உச்சி காப்பாளர் மோகன் பாத்தீங்கன்னா நல்லா பால் பிடிக்கிறாருப்பா. திரும்பியும் ஒரு ஏர்கர், கண்டினியூவா டாட் போட்டுட்டு இருக்காருங்க விக்கி. 2 டாட்டுங்க. ஃபுல் டாஸ் பண்ண சொல்லிட்டாரு, ரன் அவுட் வாய்ப்பா இல்லை. இதற்கிடையில் 1 ஓட்டங்கள். கடைசி பந்து. கடைசி பந்து. ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் பவுண்டரி அடிச்சவர் இருக்காரு. ஆஹா, மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சிங்க. லெக் பாய்ஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். இதற்கிடையில் ஓவர். அணியின் எண்ணிக்கை 30, 6 விக்கெட் இழப்பிற்கு. பவித்ரா 11s கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. கடைசி ஓவர். சிவா அவரோட பேர் இருக்குங்க, கேப்டன் பேர் இருக்குங்க சிவா. கொஞ்சம் வாங்க வாங்க, குயிக்கா நில்லுங்க. பவித் வில்லோ ஏசிஆர் யாராச்சும் ஒருத்தர் இங்க வந்துடுறீங்களா ஸ்டேஜ் கிட்ட? கேப்டன், ஏசிஆர் கேப்டன், ஒரு 2 பேரும் வாங்க இங்க ஸ்டேஜ் கிட்ட. ஸ்கோர் 30, 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 30.
ஆஹா! சிறப்பான பந்துங்க. சிவா கிட்ட இருந்து சிறப்பான பந்துங்க. 7வது ஓவரை சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க சிவா. வில்லோ வாரியர்ஸுக்காக சிவா. ஆஹா! இப்பதாங்க சொன்னோம். ஃபுல் டாஸ் போட்டாருங்க. 6. 2வது 6. நிதிஷ் அடிச்சிருக்காரு. இன்னும் 4 பால் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்கு. ஆஹா! ஸ்வீப் என்ற முறையில் 6 அடித்திருக்காருங்க நிதிஷ். நம்மளோட லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா வரதா, அவருக்கு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் 3 ஸ்டார் சார்பாக. நிதிஷ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஆடிட்டு இருக்காருங்க. 2 6 ஒரு பவுண்டரி பதிவு செஞ்சிருக்காரு. ஆஹா! ஹேட்ரிக் 6. தொடர்ந்து 3 ஆறுகளை பதிவு பண்ணிருக்காருங்க நிதிஷ். சிறப்பான அடிங்க. ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றம் சிவா கிட்ட இருந்து. பந்தை பார்த்தீங்கன்னா நல்லா யாருக்கிற முறையில் வீசினாரு. அடுத்த ஒரு 2 பால் ஃபுல் டாஸ் போட்டாரு. இப்பதாங்க ஆட்டம் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. 48ங்க. அடுத்து இந்த அணி அப்படியே கொஞ்சம் செங்குத்தான் தூக்கி நிறுத்திட்டாருங்க நிதிஷ். ஆனா அந்த ஆஃப் சைடில் போறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுங்க. அது சொல்லுங்க புகழேந்தி, அந்த வெள்ளையை கொஞ்சம் துரத்தி விடுங்க. அவனுங்க லைன் கோணெல்லாம் எடுத்துன்னு போயிடறானுங்க. ஆமா, அவனுங்க கோணெல்லாம் எடுத்துன்னு போயிடறானுங்க. ஆட்டம் இப்பதாங்க சூடு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து 3 ஆறுகளை பதிவு பண்ணியிருக்காருங்க நிதிஷ். பவித்ரா லெவன்ஸ்க்கு உயிர் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க. 3 6. எங்க ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வைடுக்கும் எல்பிக்கும் மட்டும்தாங்க ரிவ்யூ. தெளிவாக தானங்க சொன்னோம். சிறப்பான முறையில் யார்கர் போடாருங்க. சிறப்பான பந்துங்க சிவா கிட்ட இருந்து. கடைசி பந்து நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. 40. டாட் பால் டாட் பால். அணியின் எண்ணிக்கை முதல் 27 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருக்காங்க வில்லோ. ரொம்ப குயிக்கா. வில்லோ வாரியர்ஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா 49. அவங்க அடிக்கக்கூடிய வெற்றி பார்த்தீங்கன்னா 49. அப்படியே பவித்ரா லயன்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துருங்க. உங்களுக்கும் அதே இதுதான். 35 நிமிடங்கள் அதுக்குள்ள போட்டு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபீல்டர் இன்னர் சர்க்கிளுக்கு வந்துருவாங்க. அவுட் சைட்ல இருந்து இன்னர் சர்க்கிளுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 2 மினிட்ஸ்க்குள்ள வந்துருங்க உள்ள ஃபீல்டிங்க்கு. அம்பையர் வந்து பால் நியூ பால் கொடுங்க அம்பையர் கிட்ட.
லைவ் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நட்டேசன் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் இயர் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்து கண்டுகளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கிரிக்கெட் பட்டாசு அதுலேயும் பார்த்து இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 2 சேனல்லையும். அப்புறம் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு, இவர் பேர் விக்கி, சத்யா எல்ஐ ஸ்போர்ட்ஸுக்காக. அண்ணா ஃபீல்டிங் பேட்ஸ்மேன் வில்லோ வாரியர்ஸ் வாங்க உள்ள. 8:56 ஆயிடுச்சு. புகழலாம் பேட்டிங் டீம் வில்லோ வாரியர்ஸ் 12th மேன் வாங்க. பேட்ஸ்மேன் நேம் வில்லோ. அப்புறம் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவோம் இதுல இருந்தும். சொல்லுப்பா. ஜேசியா இரு வெயிட் பண்ணு. வில்லோ வாரியர்ஸ் வாங்க. நான் 8:56ண்ணா 8:57க்கு ஸ்டார்ட். வில்லோ வாரியர்ஸ் எங்கப்பா 12th மேன் ஓட்டிங்க -5. ஹலோ வில்லோ. அடுத்த போட்டி ஏசிஆர் மற்றும் வில்லோ பவித்ரா. இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க கூட வாங்க. 12th மேன் போயிடாதீங்க, கமிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், ஃபாலோ பண்ணுவோம். பேட்ஸ்மேன் நேம் ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்கன்னா ஆஹா மோகன், நெய்வேலியை சார்ந்த மோகன். நான் ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்கன்னா ராகுல். முதல் பந்து அகல பந்து. ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்கன்னா மோகன், நான் ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்கன்னா ராகுல் என்கிற கீபாய். உங்க ஒரிஜினல் நேம கிரிக்கி ரோஸ்ல ஆட் பண்ணுங்க, கன்ஃபியூஸா இருக்கு. இதற்கிடையில் வெங்கட் கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வச்சு பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா போயிட்டு வந்துருங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதுல கணக்காக ஃபீல்டிங் டீமுக்கு தான். கொஞ்சம் குயிக்கா வாங்குங்க, வாங்க கொஞ்சம் குயிக்கா வாங்க. ராகுல் கீபாய். அடுத்த பந்து அகலப்பந்து. உதிரி உங்களின் எதிரி நண்பரே வெங்கட். ஒரு பெரிய ஷாட். பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம், ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. நம்மளுடைய வர்ணனையாளர் ஸ்ரீனிவாசன், கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். கீபாய் கிட்ட இருந்து ஒரு ஸ்வீப் ஷாட் ஆரம்பிச்சு டாட் பால். கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா.
சிறப்பான முறையில் கேட்ச் பிடிச்சாருங்க நிதிஷ். குச்சி காப்பாளர் நிதிஷ் டைவ் அடிச்சு பிடிச்சாருங்க. சிறப்பான கேட்சுங்க. அடுத்த மட்டையாளர் உள்ள வாரியர்ஸுக்காக யார்? ஜான்டி. வெங்கட் பாத்தீங்கன்னா பவித்ராக்காக சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு. கடைசி கடைசி 3 கடைசி 2 பந்துங்க. இதே நிலைமையில தான் பவித்ராவும் இருந்தாங்க. பவித்ராவும் பாத்தீங்கன்னா வில்ல வாரியர்ஸ் கிட்ட பிரஷர் போடுறாங்க. ஆஹா, ரிவர்ஸ் திரும்ப சிறப்பான அடிங்க. 6 சிறப்பான முறையில் அடிச்சாருங்க. 6 லாஸ்ட் மினிட்ல திருப்பி அடிச்சாருங்க. 6ங்க. ஜான்டி பேட்ல சஞ்சய் ப்ரோ அந்த ஜக்கு மட்டும் இங்க வச்சிருங்களேன். ஒண்ணுதான் இருக்கு. இல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போய் குத்துக்கலாம். வாங்க இங்க இவர் எடுத்துட்டு போயிடுவார் 12th மேன். வெங்கட் கிட்ட வந்து டாட் பால் ஓவர். இதற்கிடையில் ஓவர் அணி எண்ணிக்கை 9. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9. வில்லோவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் இருந்தாலும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்த பந்து வீச்சாளர் சீக்கிரம் வாங்க போடுங்க. வில்லோ வாரியர்ஸ் மற்றும் பவித்ரா லெவன்ஸ். பவித்ராக்காக அணியின் தலைவர் செல்வராஜ். கொஞ்சம் குயிக்கா பந்து வீசணும். கொஞ்சம் டிலேவா போயிட்டு இருக்கீங்க பவித்ரா லெவன்ஸ். அரைக்குழி பந்துங்க. முதல் பந்து 6 அடிச்சிட்டாருங்க மோகன். நெய்வேலி சார்ந்த மோகன். நடுவரே வேற பால் கொடுங்க. பால் இருக்கா? ஆஹா, இதற்கிடையில் ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த பால பாத்தீங்கன்னா சிறப்பா பந்து சாருங்க அணியின் தலைவர் செல்வராஜ். நாங்க சிறப்பா அடிச்சாருங்க. ரிவேஸ் ரிவேஸ் என்ற முறையில் 6. ஃபீல்டர் நீங்க வந்துருங்க. சீக்கு போயிட்டாரு. வாங்க வாங்க ஃபீல்டிங். நன்றி நன்றி. பந்து எடுத்த போட்ட சீக்கு அவர்களுக்கு நன்றி. சிறப்பான முறையில் அடிச்சாருங்க மோகன். லெக் திசையில ஒரு 6. ரிவர்ஸ் பண்ற முறையில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. பிரஷர் போடுறாருங்க போலரை. இதற்கிடையில் ஒரு ஓட்டங்கள். மோகன் 2 6 அடிச்சு ஒரு ரன் சேஃபா ஆடிட்டு நான் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டாருங்க. ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா ஜான்டி. ஆஹா, தூக்கி அடிச்சாருங்க எதிர் திசையில. ரோகி பந்தம் கேட்ச் பிடிப்பாரா? ஆஹா இல்லைங்க, நல்லா வந்தாரு. 2 ஓட்டங்கள். லாங் ஆன்ல 2 ரன்னு.
சிறப்பா அடிச்சாருங்க ஜான்டி. டாட் பால் கவர் திசையில் அடிக்கும் முயற்சி. ஓவர். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 24, 1 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து வீச்சாளர் பவித்ரா லெவன்ஸுக்காக. மனோஜ் ஆப் சைட்ல தானே இருக்கா? அந்த பால் 6 போச்சு. ஃபீல்டர் ஓடுறாங்க. நான் பாணி லைன் நம்பர் பாத்துக்கோ. லைன் நம்பர் சாரதி அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். சாரதி மண்டே பாத்தீங்கன்னா அண்டர் 18ங்க. மெயின் போலர் சாரதிங்க. சீஸ்டா இருக்கு. போலிங் ஆல்ரவுண்டருங்க. அவரோட யூஸ் பாத்தீங்கன்னா 20,000 போயிருக்கு. இங்க அடிக்கடி ஒரு சேலஞ்ச் நடக்கும். பந்து வீச்சாளர் வெங்கட். அடடா ஃபுல் டாஸ் அடிக்கப்பட பந்து கேட்ச் பிடிச்ச ஒரு பேரு சுபாஷ். நல்லா ஆடிட்டு இருந்த மோகன் ஃபுல் டாஸ் என்ற முறையில் கேட்ச் கொடுத்து வெளியேறுகிறார். அடுத்த மட்டையாளர் கொஞ்சம் வாங்க குயிக்கா உள்ள. கௌரி சங்கர் இவரும் பாத்தீங்கன்னா ஒரு பீச் சைடில் ஆடக்கூடியவர் தான். ஸ்வீப்பு நல்லா ஆடுவாரு. அவர் அணியை சார்ந்த வெப்ஸ்டார் அப்பு மேக்ஸ்வெல் வாங்க வருக வருக வர வைக்கிறவங்கள வாங்க இங்க வாங்க ஸ்டேஜ் கிட்ட வாங்க 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 போயிடுவீங்களா? ஓகே ஓகே. சிறப்பான பந்து வச்சிங்க வெங்கட்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 6 கொடுத்தாலும் 2வது ஓவரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக வசிட்டுறாரு. தம்பி அந்த ஆப் சைடில் அவருக்கு சீக்கிரம் வாங்கப்பா. அடடா நான் சொன்னேங்க ஸ்வீப் நல்லா ஆடுவாருங்க கௌரி சங்கர். 6 ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த பீச் சைடில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். 2 டீம் இதற்கிடையில் 6. இதற்கிடையில் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை. ஒரு ஓட்டங்கள் ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால சேஃபா ஒரு ரன் ஆடிட்டாரு. ஒரு ஃபீல்டிங் சேஞ்சுங்க. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6. ஜான்டி பேட்ல இருந்து 6. இன்னும் 25 பந்துகளில் 12 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் வில்லோ வாரியர்ஸ். அப்படி இல்லைன்னா பவித்ரா பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க. கண்ட்ரியில போய் விழுந்திருக்குங்க. ஜான்டி சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க. இதோட 3வது 6ங்க ஜான்டி. இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 43. 3 ஓவர் முடிவில் அணிக்கை 43. 2 விக்கெட் இழப்பு இருக்கு. சிறப்பான அடிங்க ஜான்டி. 3 6 அடிச்சிருக்காருங்க இது வரைக்கும். அடுத்த பந்து வீச்சாளர் பவித்ரா லெவன்ஸுக்காக மார்டின். ஏசிஆர் ரெடியா இருக்கீங்களா? ஸ்குவாட் வந்துச்சா ஃபுல்லா? ஓகேப்பா. இதற்கிடையில் அகலப்பந்து. நன்றி நன்றி நடுவர்களே. நடுவர்கள் பார்த்தீங்கன்னா புகழ் மற்றும் சுனில். அரைக்குழி பந்துங்க. 6. இது
வெற்றி வில்லோ வாரியர்ஸ். மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்த போட்டி ஏசிஆர். வாழ்த்துக்கள் வில்லோ வாரியர்ஸுக்கு வாழ்த்துக்கள். மறக்காம